சும்மா டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கேன். బిల్లు చేసి బిల్లు అవ్వాలి ఎంత బిల్లు ఏమి తిరుగు కుషు கரெக்டாக 1 மணி நேரம் அப்படின்னு பேசினாங்க. மறுபடியும் சீரியஸா அதே மாதிரி வந்து இப்படி பண்ணும்போது பெரியார் திட்டார். பெரியாருக்கே திட்டி விட்டார். நீ பண்ணுறியா பண்ணு, அவர் வந்து ஒரு 80 ரூபாய்க்கு நான் ஸ்டேஷன் படிக்க முடியாது. அவர் என்ன அப்படி பேசுகிறேன், வாடகை போடணும், நான் வாடகை போடணும். அதே பொறுமையான போடணும்னாலே நல்லா ஃபுல்லாக 4 முடி இருக்கும். அது 4 முடியும் மிஷின் போடுவான். நான் கிளிக் போட்டு அது மிஷின் போட்ட 1 முடியும் எக்ஸ்ட்ரா கிடைக்கல. அதே 10 தடவை வரேன் நானே வரேன். கொஞ்சம் லேட்டாகும் வரேன். மாதேபுரம் போய் வரணும். ஃபேக்ட்ரியில் போயிட்டு வரும்போது அப்படியே வந்துடுறேன். இப்போ கிளம்புற ஒரு 9 மணிக்கு வர சொன்னாங்க அவங்க. நான் போகிறதுக்கே 10-10 ஆகிடும். நான் வரேன் வந்து எல்லாம் புயலில் இருந்து கொடுத்தாங்கன்னா ஒரு 60 ரூபாய் 65 ரூபாய் தருவாங்க. எவ்வளோ தான் எல்லாம் ஆயிடுது, எல்லாம் ரெடி ஆயிடுது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் யாரு சரக்கு கொடுத்துட்டு கொடுக்காத அது ஊழல் இருப்போம். யாருக்கு ஒரு நானே கூட இருக்கட்டும், நீ யார் கூட இருக்கட்டும், முதல் உண்டு. அதுக்கப்புறம் காசு கொடுக்கறதுக்கு லேட் ஆகும் கூட சொல்ல. 10 நாள் கழிச்சு தரப்பா, 15 நாள் கழிச்சு தரேன், எதாவது கஷ்டம் சொல்லல, எதனா சொல்லு. ஆனா என்ன சொல்லலாம், 2007 மாடல் கேட்பா 2 வண்டியா 3 வருஷம் தான். இந்த 2003 மாடலு சும்மா கொடுக்குறத வண்டி 2 லட்சத்துக்கு போயிட்டல. பரவாயில்ல, இதே 1 வருஷம் ஓட்டிட்டேன். இந்த ஸ்பீட்டை விட்டு ஒதுங்குற வரையும் நான் இதே ஓட்டிடுறேன். இதே ரெடி பண்ணி யார் கையை காலை பிடிச்சினாலும் 50,000 பிடிச்சினா கூட வண்டி பேசிங் பண்ணினேன் ஓடிக்கிறேன். திருச்சி வாங்கினா கூட அப்படி வாங்குற மாதிரி ஏன்னா வண்டி கொஞ்சம் கண்டிஷன் வேணும், அவ்வளோதான். ரொம்ப நல்ல வண்டியாக தரல. சரி சரி போயிட்டு வரேன்.
ಮುಗೀತಷ್ಟೇ ಸ್ವಲ್ಪ ஃபோன் பண்ணா அதே இங்கே ஃபீல் பண்ணுவான். அது அவன் இங்கே போய் அங்கே ஆளும் மட்டும் மனசுக்கு குஷு எல்லுது ಕಣ್ಣು ಮುಚ್ಚು ಕಣ್ಮುಚ್ಚಮ್ಮ